ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, லைக்கா கோவை கிங்ஸ்க்கும் சிக்கிம் மதுரை பேட்சன்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற டிஎன்பிஎலோட 8th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் 11th ஜூன் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7:15க்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சீசனில் லைக்கா கோவை ப்ளே பண்ண ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் தோற்றுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா 8th கேமில் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க அவங்களோட செகண்ட் கேமை. ஸோ இந்த கோயம்புத்தூர் வென்யூவில் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. உங்களோட சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பாக தேவை. ஸோ ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நம்ம யூசர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎல் மேட்சஸ் பாருங்கள். நேற்று மேட்ச்சில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஐபிஎலோட ஃபீல் வந்து கிடச்சிருக்கும். செகண்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய திருச்சி பார்த்தீங்க அப்படின்னா தோக்குற மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாங்க. ஒரு 55 ரன்னுக்கு 6 விக்கெட் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்து மேட்சை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 2 பால் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. கடைசியில் அவங்களால அடிக்க முடியல, மேட்ச் வந்து தோற்றுருந்தாங்க. சேலமோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் குறிப்பாக ராஜ்குமார் அண்ட் ஜே கௌஷிக் கூட அந்த ஒரு குரூஷியல் நாக் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பியில் வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எஸ்என்ஆர் காலேஜ் கிரவுண்டு சேம் கோயம்புத்தூர் வச்சு தான் நடக்க போகுது. நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக லோ பர்சன்டேஜில் யார் வந்து ட்ரீம் டீம் வருவா அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா கிளிக் ஆகிட்டும் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிச் ரிப்போர்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பேட்டிங் செகண்ட் பண்ணக்கூடிய டீமுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் லாஸ்ட் 2 கேம்ஸில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நல்ல பேட்டிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரவுண்டாக தான் இருந்திருக்கு பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. பட் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஏன்னா கிரவுண்டில் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா 7 கேம்ஸ் ஆடிட்டாங்க. அதில் ஒரு 5 கேம்ஸ் கிட்ட பேட்டிங் செகண்டு, லாஸ்ட் 2 கேம்ஸ் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி அப்படி கம்ப்ளீட்டாக மாறுது. பிச்சோட கண்டிஷனாக இருக்கட்டும், அந்த பேட்ஸ்மேன்ஸோட அந்த ஒரு எபிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரீசெண்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ லாஸ்ட் கேமில் ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் சேலம் ஸ்பார்டன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா பேஸுக்கு அதில் 12 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. செகண்ட் கேமில் பேஸுக்கு 5 விக்கெட்ஸும், தேர்ட் கேமில் பேஸுக்கு ஓவரால் 6 விக்கெட்ஸும் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர் சப்போர்ட் இருக்கும். அதுவும் 2வது போலிங் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. ஹெட் டு ஹெட்டில் 9 முறை 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட கோவை 6 முறையும் 3 முறை பார்த்திங்க அப்படின்னா மதுரை பேந்தர்ஸும் இது வரைக்கும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் இந்த 2 டீமுமே அவங்களோட ஃபஸ்ட்டு கேமை தோற்றுருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைக்கா கோவை கிங்ஸில் விஷால் வைத்யா அண்ட் லோகேஷ்வர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பி சச்சின், ஆண்ட்ரே சித்தார்த், ஷாருக் கான், பிரதீப் விஷால், ஜிதேந்திர குமார், புவனேஸ்வரன், ராமலிங்கம், ரோஹித், மணிமாறன் சித்தார்த், ஜாதவேத் சுப்ரமணியம், கோவிந்த்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 12 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. கோவிந்த் வந்து இம்பாக்ட் பிளேயராக லாஸ்ட் மேட்ச்சில் உள்ளே வந்திருந்தார். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸில் ஷாருக் கான், தென் புவனேஸ்வரன், தென் மணிமாறன் சித்தார்த், ஜாதவேத் சுப்ரமணியம், ரோஹித், ராமலிங்கம், இந்த பர்டிகுலர் 5 பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை தவிர்த்து யாருக்காவது ஓவர்ஸ் போகுமான்னு கேட்டால் ரொம்ப ரிஸ்க் தான். கோவிந்த் வேணால் ஒரு ஓவர் போல் பண்ணலாம் அஹெட் ஆஃப் ராமலிங்கம், ரோஹித் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து சிம்பிளாக பார்த்துலாம். விஷால் வைத்யா பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி கிரிக்கெட்டர். பட் இந்த கிரவுண்ட் நம்பர்ஸ் வந்து ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. 5 ஆவரேஜ் இருந்திருக்கு. ஹெட்லேயுமே 19 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ரீசெண்டாக நிறைய தேடி அடிச்சிருக்காரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரியாரிட்டி அதிகம் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லோகேஷ்வர் உங்களுக்கு ஒரு நல்ல பிக்காக இருப்பார். வென்யூ ஆவரேஜ் ஒஸ்ட்டாக இருந்தாலும் ஹெட் 51 இருந்திருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. நிறைய மேட்சஸ் வந்து 50+ ஆடியிருக்காரு. இதுவும் சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா கோவை டீம் சைடு நீங்கள் இவருக்கு ஒரு விசி கூட கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பி சச்சின் ஓரளவுக்கு டீசென்ட் பர்சன்டேஜில் பிக் பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அவரோட நம்பர்ஸ் பாருங்கள். கிட்டத்தட்ட 51, 76, 30, 63 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. வென்யூலையுமே 2 மேட்ச் ஆடி 127 ரன், அதில் ஒரு இன்னிங்ஸில் தான் அவுட் ஆகிருக்காரு. ஆண்ட்ரே சித்தார்த் ரீசெண்டாக சிஎஸ்கேவோட ஸ்குவாடில் இருந்துட்டு வந்திருக்காரு. பட் டிஎன்பியில் பெருசாக சைன் பண்ண முடியலை. இருந்தாலும் சேஸில் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி அந்த டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி நிறையவே இருக்குது. போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். செகண்டாக பேட் பண்ணும்போது வேணால் ரிஸ்க்கான ஒரு விசியை கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷாருக் கான் கோல்டன் பிக். ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் ரெண்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா சிவிசி போகிறது பெட்டர் ஆப்ஷன். 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். பிரதாப் விஷால் பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு ஜிதேந்திர குமாரையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெரிய நம்பர்ஸ் ஆஃப் விக்கெட்ஸ் கிடைக்காது. ஸோ ரன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஆட மாட்டார். புவனேஸ்வரன் ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது மட்டும் ரேராக போகலாம். இதுதான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த லைக்கா கோவை கிங்ஸ் டீமோட ஒரு ட்ராபேக்காக இருக்குது. எல்லா சீசன்லையுமே யுதேஸ்வரன் இருப்பார் மெயின் போலிங் ஆப்ஷனில். ஸோ குவாலிட்டியான ஒரு டீம் பேலன்ஸ் வந்து இருக்கும். இந்த சீசனில் ஷாய் சுதர்சன் எடுத்திருந்தாலுமே சுதர்ஷன் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறக்கு ரீசனுக்காக இந்த பர்டிகுலர் டிஎன்பிஎல் சீசன் ப்ளே பண்ண முடியாது. அவர் இங்கிலாந்து போகிறாரு. ஸோ அதனால் டீமோட பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கில் அந்த யுதேஸ்வரன் சம் பிளேயர்ஸ்லாம் இல்லாத ரீசனுக்காக கொஞ்சம் இம்பேலன்ஸாக இருக்காங்கங்கிறது தெரிய வருது. சாம்பியன் டீம் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக கண்டினியூஸ் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வரன் ஃபஸ்ட் போலிங் பிக் பண்ணலாம். ராமலிங்கம் ரோஹித்தை 2 இன்னிங்ஸ்க்குமே நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஆனால் 2வது போலிங் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மணிமாறன் சித்தார்த்து லாஸ்ட் 3 மேட்ச்சில் விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. இந்த கிரவுண்ட் ஓவருக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல. பிக் மேட்ச் பிளேயர். ஐபிஎல்ஸில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்காக ப்ளே பண்ணவர். ஸோ 2 சீசன்ஸாக ப்ளே பண்ணியிருக்காரு. மஸ்ட்டாக பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். தென் ஜதவேத் சுப்ரமணியம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்கோரில் இருந்திருக்காரு லாஸ்ட் சீசன். ஸோ போத் இன்னிங்ஸ்மே நீங்கள் ஜதவேத் சுப்ரமணியம் கன்சிடர் பண்ணலாம். செகண்டாக போல் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கோவிந்த் வந்து ஸ்ட்ரைட்டவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் லைக்கா கோவை கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸோட பேட்டில் விஷால் வைத்தியாவை கிட்டத்தட்ட நம்பர்ஸ் பெருசாக இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் ஆடி இருக்காரு. சச்சினுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் எதுவும் இல்லை. லோகேஷருக்கு இல்லை. ஆண்ட்ரே சித்தார்த்துக்கும் பேட்டில் எதுவும் இல்லை. ஷாருக் கான் பொறுத்த வரைக்கும் முருகன் அஸ்வின் ஒரு முறை, விக்னேஷ் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. பிரதீப் விஷால் பொறுத்த வரைக்கும் பேட்டில் எதுவும் இல்லை. இப்போ இந்த கோவை கிங்ஸில் இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லோகேஷருக்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுங்க. தென் பி சச்சின், ஆண்ட்ரே சித்தார்த், ஷாருக் கான், தென் மணிமாறன் சித்தார்த், ஜதவேத் சுப்ரமணியன். இதை தவிர்த்து போனீங்கன்னா ராமலிங்கம் ரோஹித் கொஞ்சம் டீசென்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த 7 பிளேயர்ஸ்க்கு உங்களுக்கு அதிக ப்ரியாரிட்டி போகலாம். கிராண்ட் லீக்ல இன்னும் ரிஸ்க் எடுக்கணும்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு பதிலாக விஷால் வைத்தியா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன் இந்த டீமில் யாரெல்லாம் போகலாம் அப்படின்னா ஷாருக் கான் உங்களுக்கு ஒரு நல்ல பிக்காக இருப்பார். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கேப்டன் அளவுக்கு பிக்ஸ் எதுவும் இல்லாட்டாலும் பி சச்சின் உங்களுக்கு 2 இன்னிங்ஸ்மே சிபிசிக்கு எலிஜிபிளான பர்சனாக தெரிய வராரு. இப்போ மதுரை டீம் பற்றின ஃபுல் ப்ரிவ்யூ. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. ராம் அரவிந்த், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாலச்சந்தர் அனிருத், என்எஸ் சத்துர்வேத் வந்து கேப்டன்சி பண்ண போகிறாரு. பி சரவணன், அத்திக்குர் ரஹ்மான், எஸ் கணேஷ், முருகன் அஸ்வின், சூர்யா, ஆனந்த், பி விக்னேஷ், குர்ஜாமீத் சிங், தாமரை கண்ணன், மெய்யப்பன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மதுரை பேந்தர்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங்கில் ஒன்றா இருந்திருக்கு. ஸோ ராம் அரவிந்த் செம்ம பேட்டர். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஃபஸ்ட் பேட்டிங் பிசி கூட நீங்கள் கொடுக்கலாம். குவாலிட்டியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவார். இதுவே பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டீமில் 4 ஓவர்ஸ் யார் போல் பண்ண போகிறா? பி விக்னேஷ்க்கு லாஸ்ட் கேமில் 2 ஓவர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. குர்ஜாப்னீத் சிங், தாமரை கண்ணன், முருகன் அஸ்வின். இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஸோ ஓரளவுக்கு மெய்யப்பன். ஸோ மெய்யப்பன்கிறவர் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். யூஏஇக்காக லெக் ஸ்பின் போல் பண்ணி அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் 4 விக்கெட் எடுத்தவர். ஸோ நான் சொல்கிறது 2022 வேர்ல்டு கப் T20 ஆஸ்திரேலியாவில் வச்சு நடக்கக்கூடிய சீரீஸில் நினைக்கிறேன், குவாலிஃபயர்லேயே சம்திங். வெஸ்ட் இண்டீஸா இல்லை ஆஸ்திரேலியாவான்னு பாகிஸ்தானா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. பட் பெரிய டீமுக்கு அகேன்ஸ்டாக 4 விக்கெட் எடுத்தார். 4 ஓவர்ஸ்க்கு 22 ரன் 4 விக்கெட் எடுத்தார் கார்த்திகேயன் மெய்யப்பன். யூஏஏ சேர்ந்த பிளேயர். பட் அவர் நம்ம தமிழ்நாடு பிளேயர் அப்படிங்கிற ரீசனுக்காக இங்கே டிஎன்பியில் அவருக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. லாஸ்ட் கேமில் 4 ஓவர்ஸ் போல் பண்ணி 42 ரன் கொடுத்துருந்தாரு. அது வந்து ஒரு டே கேம், பேட்டிங் பேரடைஸ் விக்கெட். பட் இருந்தாலும் இப்போது நைட் கேம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட்டில் 2வது இன்னிங்ஸில் இவரோட போலிங்கில் விக்கெட் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. 4 ஓவர்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராம் அரவிந்த் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் சிபிசி மஸ்ட்டாக கொடுக்கறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பி அனிருத் சீதாராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் ரீசெண்டாக இல்லை, ஹெட்லையும் பெரிய நம்பர்ஸ் இல்லை, வெனியூலையும் பெரிய நம்பர்ஸ் இல்லை. ஆனால் ஆள் எக்ஸ்பீரியன்ஸான ஆள், குவாலிட்டியான பிளேயர். ஸோ கங்கா ஸ்ரீதர் ராஜு அப்படின்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா திருச்சி கிராண்ட் சோலாஸ்க்காக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். செம பிளேயர். பாண்டிச்சேரிக்காக பார்த்திங்க அப்படின்னா நிறைய லீக் வந்து ஆடி இருக்காரு. ஸோ அவரை மாதிரியே ஒரு நல்ல டேலண்ட் இருக்கக்கூடிய பிளேயர் தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து பாலச்சந்திர அனிருத் சீதாராம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 50-50 ஆப்ஷனில் போங்க. என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிள் தான் அதிகமாக இருக்குதுங்கிறது நமக்கு தெரிய வருது. சத்துர்வேத் டீமோட கேப்டன், எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினரும் கூட. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். எனக்கு கிடைக்கும் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் நல்லா இருந்திருக்கு. தென் பி சரவணன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சம் மேட்சஸ் போலிங்கும் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்டாக போல் பண்ணும்போது ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அத்திகுர் ரஹ்மான் வந்து உங்களுக்கு ஒரு மஸ்ட் பிக்கு பேட்டிங்கில். நான் இவரோட பேட்டிங்கை லைவ்லேயே பார்த்துருக்கேன். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்
லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் போல் பண்ணுவார். ரைட் ஹேண்டர்ஸ்க்கு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போல் பண்ணுவார். லைக் கமிந்து மெண்டிஸ் இருக்கார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர். அவரை மாதிரியே போல் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய பிளேயர். நல்ல ஃபீல்டர் ப்ளஸ் பேட்டிங்கில் சாலிடாக உங்களுக்கு 30-35 ரன்ஸ் வந்து ஆடி கொடுப்பாரு. லாஸ்ட் சீசன் லைக்கா கோவைக்காக ப்ளே பண்ண ஒரு பிளேயர். ஸோ அந்த ஸ்குவாட்லேருந்து வெளியில் வந்திருக்காரு. இப்போ அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். ஸோ மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள், ஒரு சாம்பியன் டீம்லேருந்து வந்திருக்க பிளேயர். ஒரு சிஆர்விசி கொடுக்கறது ரொம்ப ரிஸ்க்கு, பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எஸ் கணேஷ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ முருகன் அஸ்வின் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎலோட ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் மற்ற லீக்கில் தான், ஐபிஎல்ஸாக இருக்கட்டும் மற்ற லீக்கில் தான் ஒரு பவுலர். பட் டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்கும் 6-7 சிக்ஸ் அடித்து மேட்ச் வினிங் நாக்கும் ஆடி கொடுப்பாரு. பவுலிங்கில் மேட்ச் வினிங் விக்கெட்ஸும் எடுத்து கொடுப்பாரு. ஸோ குரூஷியல் பவுலர், ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. 2 இன்னிங்ஸ்க்குமே பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட் பண்ணி 2வது bowling பண்ணால் சிவிசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷன். ஆல்மோஸ்ட் வந்து இந்த மேட்ச்சுக்கு ஷாருக் கான் வந்து பெஸ்ட்டு கேப்டன், முருகன் அஸ்வின் பெஸ்ட்டு வைஸ் கேப்டன் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு ஸ்மால் லீக்கு மென்ஷன் பண்ணுவேன். சூர்யா ஆனந்த் ஸ்கிப் பண்ணலாம். பி விக்னேஷ், இவரை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ திண்டுக்கல் டிராகன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சீசனில் ரவிச்சந்திரன் அஸ்வினி மென்ஷன் பண்ணியிருந்தார். பி விக்னேஷ்னு எங்கள் டீமில் ஒரு பையன் இருக்கான், ஸோ குவாலிட்டியான டேலண்ட் இருக்குது அவன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கவுட் பண்ணியிருந்தார். ஸோ அதுலேயுமே பவுலிங் சான்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. குவாலிட்டியாக ஸ்டம்ப் டு ஸ்டம்பில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு பேஸ் வேரியேஷனோட லென்த் இழுத்து குவாலிட்டியாக பவுல் பண்ணியிருந்தார். பஸ் லாஸ்ட் கேமில் பெருசாக விக்கெட் கிடைக்கல, 2 for 20 அப்படிங்கிற மாதிரி போயிருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே டீமுக்கு அகேன்ஸ்ட் முன்னாடி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டாக பவுல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட டீமில் பி விக்னேஷ் யாருமே சொல்ல மாட்டாங்க, 4% தான் கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். குர்ஜாப்னீத் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சிஎஸ்கேக்காக ப்ளே பண்ணி இன்ஜுரி அப்படிங்கிற ரீசனுக்காக தான் டெபால் பிரிவிஸே வந்து சிஎஸ்கே ஸ்குவாடில் ஜாயின் பண்ணார். ஸோ எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லா இயருமே டிஎன்பியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு bowlingல டெத்தில் 3 விக்கெட் கூட இவரால் எடுக்க முடியும் லாஸ்ட் 2 ஓவர்ஸில். அந்தளவுக்கு டேலண்ட் இருக்குது, கட்டர்ஸ் இருக்குது, பேக் ஆஃப் தி அண்ட் ஸ்லோ ரன்ஸ் இருக்குது. மஸ்ட்டாக பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஃபஸ்ட் bowling சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தாமரை கண்ணன். ஸோ தாமரை கண்ணன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான். ஸோ 50-50 ஆப்ஷனில் போங்க, நம்பர்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. கார்த்திகேயன் மெய்யப்பன் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராம் அரவிந்துக்கு எந்த ஒரு பேட்டும் இல்லை. அனிருத் சீதாராமுக்கு சித்தார்த் அண்ட் ஷாருக் கான் சுப்ரமணியம் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. சத்துர்வேதுக்கும் பெரிய வீக்னஸ் எதுவும் இல்லை. சரவணன் சித்தார்த் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அத்திக்கு பேட்டில் எதுவும் இல்லை. எஸ் கணேஷ்க்கும் பேட்டில் எதுவும் இல்லை. இப்போ இந்த மதுரை டீம்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் நான் ராம் அரவிந்த் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். சத்துர்வேத்து, அத்திகுர் ரஹ்மான், முருகன் அஸ்வின், பி விக்னேஷ், குர்ஜாப்னீத் சிங், மெய்யப்பன் அப்படின்னு சொல்லி என்னோட 7 பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். சிவிசி ஆட்டலாம் போகலாம் இந்த மேட்ச்சுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட் பண்ண சத்துர்வேத், ஃபஸ்ட் பேட் பண்ண ராம் அரவிந்த், போத் இன்னிங்ஸுமே முருகன் அஸ்வின், ஃபஸ்ட்டு bowlingல அடுத்து குர்ஜாப்னீத் சிங்கிட்ட போகிறதே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நாம் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய நார்மலான ஒரு பேஸ் டீம் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். விக்கெட் கீப்பர்ஸில் அனிருத் சீதாராம் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சித்தார்த், பி சச்சின், பி அனிருத் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ ராம் அரவிந்த் வந்து விக்கெட் கீப்பர்ஸில், பி அனிருத் வந்து பேட்டிங்கில், அத்திகுர் ரஹ்மான் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஷாருக் கான், சரவணன், ராமலிங்கம், ரோஹித். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் மணிமா, சித்தார்த், முருகன் அஸ்வின், குர்ஜாப்னீத் சிங் அப்படி மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் வந்து ஷாருக் கான், வைஸ் கேப்டன் வந்து சச்சின் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். இதில் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஷாருக் கான் வந்து கேப்டன், முருகன் அஸ்வின் வந்து விசி இந்த மேட்ச்சுக்கு கொடுக்குறது பெட்டர் ஆப்ஷனுங்கிறது தெரிய வருது. இது ஒரு நார்மலான டெமோ டீம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.